அருட்பெரும் ஜோதி ஏப்ரல் 13 இரவு இதை செய்தால் ஏப்ரல் 14 பிறக்கக்கூடிய சித்திரைக்கனி உங்கள் வாழ்வில் சகல செல்வங்களை கோடி கோடியாய் வழங்கியே தீரும். ஆம், ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் கடைசி நாளில் நீங்கள் உங்கள் மீதும் உங்கள் வீட்டின் மீதும் உங்களின் தொழிலின் மீதும் படக்கூடிய திஷ்டி தோஷத்தை போக்க வேண்டும். அவ்வாறு போக்கவில்லை என்றால் பெரும் பிரச்சனைகள் உங்கள் வாழ்வில் வரும். அதனால் தான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க, கல்லுலையும் கூட அடிபட்டு கண்ணில் அடிபற்றாத அந்த கண்ணடி என்கின்ற கண்ணுரு திஷ்டி எதிர்மறை ஈவில் ஐய போக்குவதற்கு ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் கடைசி நாள் பங்குனி மாதத்தின் கடைசி நாள் ஏப்ரல் 13 அன்று மாலை நான் சொல்லும் ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். 100% நல்லது நடக்கும். கமெண்ட் பாக்ஸில் நல்லதுன்னு மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். நம்மளோட வாழ்க்கையில் வரக்கூடிய பெரும் பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் சிறு சிறு செயல்கள் தான். அதில் மிக முக்கியமான ஒரு செயலாக சொல்லக்கூடியது மற்றவர்களின் எதிர்மறையான பார்வையும் அப்பாடான் நம்மளை பார்த்து பொறாமையாக விடக்கூடிய பெருமூச்சும் நமக்கு காரிய தடையை, விபத்தை, விரய செலவை கொண்டு வரும். இதிலிருந்து வெளிவருவதற்கு என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தர நேரம் திசை சுற்றி போட்டுறணும். எதெல்லாம் பண்ணுறோமோ இல்லையோ ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் கடைசி நாளன்று செய்யணும். வரும் ஏப்ரல் 13ஆம் தேதி சோமவாரம் தினமான திங்கட்கிழமை இரவு, அதாவது மாலை சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் கை நிறையா கல்லுப்பு, வரமிளகா, மிளகு எடுத்துக்கங்க. எடுத்து லெஃப்ட் கையில் பிடிச்சி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உட்கார வச்சு 8 முறை வலதுபுறமா 8 முறை இடதுபுறமா ஓம் ரிங் நசி நசி என்கின்ற நசிய மந்திரத்தை 16 முறை சொல்லி சுற்றி வீட்டுக்கு வெளியே வச்சு எரிச்சிருங்க அல்லது சாக்கடையில் தூக்கி போட்டுருங்க. அதற்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஒரு கையளவு கல்லுப்பு எடுத்துகிட்டு போய் குளிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அந்த கல்லுப்பு தண்ணியால் குளிச்சுட்டு நேராக பூஜை அறைக்கு வந்து நெற்றி முழுவதும் திருநீர் வைத்து மனமாற திருச்செந்தூர் முருகனை நினைத்து ஓம் ஷவும் சரவண பவ என்கின்ற மந்திரத்தை ஒரு 27 முறை சொல்லி இந்த மாதத்தில் என் மீது, என் வீட்டின் மீது, என் தொழிலின் மீது பட்ட எல்லா விதமான திஷ்டி தோஷ பார்வைகளும் கழிந்து போகட்டும் என்று வேண்டிட்டு ஒரு கற்பூரத்தை எடுத்து உங்கள் வீடு முழுவதும் கற்பூரத்தை கொளுத்து சுற்றி கொண்டு போய் வீட்டுக்கு வெளியே போட்டுட்டு இரவு உறங்குங்கள். இதை செய்வதன் மூலமாக உங்கள் வீடு, உங்கள் மேலே இருக்கக்கூடிய திஷ்டி தோஷங்கள் கண்டிப்பாக விலகும். அடுத்த நாளிலிருந்து பிறக்கக்கூடிய புது தமிழ் புத்தாண்டு நம் வாழ்வில் நிச்சயமாய் புதுவிதமான செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும். அடிக்கடி இந்த நெகட்டிவ் எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு பாசிட்டிவ் நடக்கும். உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைத்தே தீரும். இந்த திசை சுற்றி போடுறத சாதாரண நினச்சிடாதீங்க. இதுவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தரும். மறவாமல் ஏப்ரல் 13 இரவு அனைவரும் இதை செய்யுங்கள். நல்லது நடக்கும், நன்மைகள் பெருகும், உங்கள் வாழ்வில் பெருக வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். சித்திரைக்கனியான ஏப்ரல் 14 அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு சூட்சமமான பரிகாரத்தை அடுத்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்கிறேன். அது வரைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரும் ஏப்ரல் 11 மற்றும் 12 சென்னை வர இருக்கின்றேன். சென்னையில் தனிப்பட்ட முறையை சந்திக்க உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கான தனிநபர் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ளலாம். ஏப்ரல் 12ஆம் தேதி பிஸ்னஸில் பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் மந்த்ரான்னு ஒரு பயிற்சி வகுப்பு நடக்குது. மிஸ் பண்ணாமல் கலந்துக்கங்க. இந்த பயிற்சியை பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். ஏப்ரல் 14 சித்திரைக்கனியை முன்னிட்டு தமிழ் புத்தாண்டு சகல செல்வங்களும் பெருக சிறப்பு உலக சித்தர்களுக்கான பூஜையும் அதோடு இணைந்து குபேர பூஜையும் செய்து அனைவருக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட எந்திரக்காடும் புணுகும் பூஜையில் வச்சு பிரசாதமாக தர இருக்கின்றோம். உங்கள் பெயரை பதிவு செய்ய கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.